ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. இவளோட பேர் ஷாங் யூஃபே. இப்போ இவ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்க ஒரு குரல் தான் கேட்குது. சாங் சீக்கிரம் எந்திரி, உனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டே பாருன்னு சொல்ல, இது சாங்கா, இந்த பேர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு இப்போ ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு எந்திரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக இவன் அந்த வீடை சுற்றி பார்க்குறா. இந்த இடம் பார்க்குறதுக்கு அந்த புக்கில் வந்த இடம் மாதிரியே இருக்கே. அப்புறம் அந்த பேர் கூட அந்த கேரக்டரோட பேர் தான். ஒருவேளை நான் புக்குக்குள்ளே வந்துட்டேன். நான் இவளோட ஃபோன் எடுத்து பார்த்தா அவளோட ஃபோன் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஹீரோயின் லாஸ்ட் டைம் படித்த புக்குக்குள்ளே தான் வந்திருக்கா. நான் எப்படி இந்த புக்குக்குள்ளே? இதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த புக்குக்குள்ளே தானா? இந்த சாங்குன்ற கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டர். இப்படி ஒரு கேரக்டருக்குள்ளேயா நான் வரணும் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக அந்த கதையில் வர ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது அந்த கதையோட ஹீரோயின் தான். இப்போ அவன் இப்படி ஆக்சிடென்ட் பண்ணதை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்து அந்த பையனை காப்பாற்றலான்னு பார்க்க அந்த பையனுக்கு மண்டையில் அடிப்பட்டதில் அவன் பழசு எல்லாத்தையுமே மறந்துடுறான். ஆக்சுவலாக அவன் பெரிய பணக்காரன் அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு ஹீரோ கூட ஃபேக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பா. அந்த கேரக்டருக்குள்ள தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டா. இப்போ ஹீரோவோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் இப்படி காதலிச்சோம் அப்படி காதலிச்சோம், நம்ம 2 பேரும் அனாதைங்க, சின்ன வயசுலேருந்து நமக்குன்னு யாருமே கிடையாது, எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் சொல்லி ஹீரோவோட மனசை மாற்றா அவன் இவ சொல்கிற எல்லா பொய்யையும் நம்ப ஆரம்பிச்சிடான். இப்போ அவன் உடம்பு சரியானதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி காதலிச்சிட்டு இருக்கோம், உனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்குன்னு இவ எதுவும் சொல்லி அவன் மண்டையை குழப்ப அவனும் இவ சொல்கிறது எல்லாம் உண்மை நம்புறான். பார்த்தா ஹீரோ இவ கூட ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் இவ என்ன பண்ணுவானா, நீ கூட ஒன்று சேர்ந்து குழந்தை பேத்துக்கணும், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு போயிருப்பா. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டருக்குள்ள தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. இப்போவில் பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒரு மோசமான கேரக்டருக்குள்ள நான் எப்படி வந்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. அவன் கூட ஒன்று சேர்ந்து குழந்தை பேத்துக்கணும்னு சொன்னேன். அப்படின்னா அந்த கதைப்படி இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற நாள் அப்படின்னு இவ கேலண்டரை பார்த்துட்டு இருக்க. பார்த்து அந்த சைடு ஹீரோ குளிச்சுட்டு வரான். அவனை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆஹா சம்பவம் நடந்துடக்கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அவ சாப்பிட உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ குளிச்சுட்டு வரான். இப்போ அவனை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அந்த 6 மாசமா ஏன் கூட தான் இருந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு வேற இவன் கூட ஒன்றா இருக்கணுமா? இவ்வளோ பெரிய பணக்காரனை ஏமாற்றி இப்படி வைக்கிறது தப்பு தான். ஆனால் எப்படி இந்த உண்மையை சொல்ல போறேன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் வேலைக்கு சீக்கிரம் போகணும், நான் போய் தூங்குறேன்னு இவன் தூங்க பெட்டுக்கு போக அதை பார்த்தவொன்னே இவன் எப்போதும் தரையில தானே தூங்குவான், இன்னைக்கு என்ன பெட்டுக்கு போகிறான், ஒருவேளை சம்பவம் பண்ண பார்க்குறானோ. இவன் அவனோட கம்பெனியில் வேலை பார்க்குறது பார்த்தாதுன்னு பார்ட் டைமாக ஃபுட்டு டெலிவரி பண்ணுற வேலை வேற பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ பண்ணுறது எனக்காக தான். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அந்த கதைப்படி பார்த்தா என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படியாவது இவன் கிட்டேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் சீக்கிரம் வேலைக்கு போனால் நான் போய் படுக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நானும் போய் குளிச்சுட்டு வரேன்னு இவ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ தூங்காமல் இவ்வளையே பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு இவ தூக்கம் வர்ற மாதிரி ஆக்டிங்கை போட்டு வந்து ஹீரோ பக்கத்தில் படுக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் மேலே கையை போடுறான். அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மேலே வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்ல, நீ தானே லாஸ்ட் டைம் என் கூட ஒன்றா இருக்கணும்னு சொன்ன, அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன்னு இவன் கண்ணை மூடிட்டே கிஸ் பண்ணலான்னு வர இவ ஹீரோவை எட்டி ஒரு உதவியை போட்டுடுறான். அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, ஏண்டி என் கூட ஒன்றா இருக்க பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியதானே, அதுக்கு ஏன் இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்ல, சாரிப்பா நான் வேணும்னு பண்ணல, பயத்தில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாரி, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காம நான் உன்னை டச் பண்ணியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி 2 பேரும் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போவே இப்படி தூங்கிட்டு இருக்க அவளுக்கு அந்த கதையோட எண்டிங் தான் ஞாபகம் வருது. அந்த எண்டிங்ல ஹீரோக்கு பழைய நினைவுகள் வர இவ பிரெக்னெண்டா இருப்பா. பார்த்தா ஹீரோ இவளை தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போட்டுருவான். என்னை இத்தனை நாளா ஏமாத்தினதுக்கு உனக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்ல, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத, உன்னோட குழந்தைய வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைக்காகவாது என்னை காப்பாத்துன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஹீரோ அவளை எட்டி உதஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு வர இவ வாயிலேருந்து ரத்தம் வந்து செத்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு மோசமான எண்டிங் தான் இந்த கதையில இருக்கு. இப்போ அது எல்லாம் கண்ணு முன்னாடி வர இவ டக்குன்னு எந்திரிச்சிடா. ஐயோ என் கனவுல வந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது, எப்படியாவது இந்த நாவல்லேருந்து நான் தப்பிச்சாகணும், அதுக்கு ஃபஸ்ட்டு இவன் கிட்டேருந்து தப்பிச்சாகணும். அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சுன்னா என் நிலைமை அவ்வளோதான்.
முக்கியமா அவனோட குழந்தைய வயிற்றுல வளரவே கூடாது அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்க. அவளுக்கு அந்த கதையோட ஞாபகமாவே இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவன் குழந்தைய வயிற்றுல வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ துணியை துவைச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோட பேண்ட்டுக்குள்ள ஏதோ கவர் இருக்க மாதிரி இருக்கு. என்னடா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஹெல்மெட் தான் இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ தூக்கி போட்டு, படுபாவி நேற்று இந்த எண்ணத்துல தான் என்கிட்ட வந்திருக்கானா, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை திட்டிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவன் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு ரொம்ப வலிஞ்சிட்டு இருப்பா. அவளுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும் போல. இப்போ பாத்தீங்கன்னா, என்னப்பா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பலையா? எப்போதும் 1 மணி நேரத்துக்கு 10 மெசேஜ் அனுப்புவா, இன்னும் மெசேஜ் காணோம். எங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டேங்கிறான் தெரியுமா? நானும் உங்ககிட்ட 800 தடவை கேட்டுட்டேன், ஒரு தடவை கூட ஓகே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நான் வேலை செய்யும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு ஹீரோ சொல்றான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பாத்தீங்கன்னா, நான் எத்தனையோ பசங்களை பார்த்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி நல்ல பையனை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இங்க பாரு ஜிஹான், உனக்கு ஓகேன்னா சொல்லு, உனக்கு கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துக்குவேன். எனக்கு நைட்டு ஃப்ரீயா இருந்தா வாங்க 2 பேரும் டின்னர் போலான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. அந்த கால் வந்தவொடனே ஹீரோ போன் பேசுறதுக்காக போக, அதை பார்த்தவொடனே இந்த பொண்ணுக்கு ஒரே பொறாமையா இருக்கு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா வீட்டோட வரவு செலவு கணக்கை போட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம பாய் ஃப்ரெண்டு இவ்வளவு சம்பாதிக்கிறான், இது மட்டும் இல்லாம பார்ட் டைம் ஜாப் வேற போறான். பாவம் அவன் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த காசை வச்சு அவனால எதுவும் பண்ண முடியாது. நானும் வேலைக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் தான் வருது. ஒரு கம்பெனியில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வீடு சேல் பண்ணுற வேலைக்கு ஆள் வேணும்னு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டா அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு இவன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இவன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. இப்போ அந்த வேலையிலேருந்து தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, எங்கள் கம்பெனிக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவைப்படுது, நீங்கள் வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வர, இவன் ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. இப்போ அவன் இந்த வீட்டை ஒரு வித்தியாசமா பார்க்குறான். உண்மையாவே இதுதான் என்னோட வீடா? இந்த வீடை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஏதோ வித்தியாசமா தோணுது அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க ஹீரோவும் வந்து உட்காடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டேபிளில் உட்காந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறந்து போயிட்டாலும் இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகலான் இருக்கேன்னு சொல்ல, என்ன திடீர்னு வேலைக்குன்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, பாரு வெயிட் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல, இதே தான் நான் லாஸ்ட்டாக சொன்னேன். ஆனால் அதுக்கு அவள் கோவப்பட்டா. இப்போ அவளே சொல்லிக்கிறா வெயிட்டு போட்டதா, ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவன் மேலே கால் போட்டுட்டு படுத்துட்டு இருக்கு. ஹீரோவும் அவளை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சு வந்து உட்காரு. என்ன நீ சீக்கிரம் வந்துட்டேன்னு ஹீரோ கேட்குறான். ஆமா, இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போறேன்ல, நீ போகும்போது என்ன ட்ராப் பண்ணிட்டு போன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க. இவ சூப்பரா ரெடி ஆயிட்டு வரா. அவளை பார்த்த உடனே ஹீரோ கண்ணை சேர்க்காம பார்த்துட்டு வா போலான்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு ஹீரோ கூட பைக்ல உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக வேலைக்கு போகிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு பிரேக்கை போடுறான். இவன் இப்படி பிரேக் போட்டோன்னு, பார்த்து வரமாட்டியா, பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்ல, சாரிப்பா நீ வேலைக்கு போகிறதுல உறுதியாக தான் இருக்கியான்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறா. நம்ம வீட்டில் ஏசி இல்லை, ஏசி இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இதுக்கு நான் வேலைக்கே போகலான்னு சொல்ல, ஹீரோவை சரின்னா அவளை வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டு வந்து விட்டுறான். இப்போ அங்கே விட்ட உடனே மேனேஜர் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட பேரு சாங், நம்ம கூட தான் வேலை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வர பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளோட கொள்கையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, கிளைண்ட்டை பிடிக்கணும், வீடை வைக்கணும், ப்ராஃபிட் பார்க்கணும்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதனால ஹீரோனை கூப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, அதனால வர்ற கிளைண்ட்டை நீயே ஹேண்டில் பண்ணிக்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவனோட கண்ணு ஃபுல்லாகவே ஃபோன் மேலே தான் போகுது. ஏன்னா ஹீரோயின் அடிக்கடி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பான். ஆனால் இப்போ எந்த மெசேஜுமே காணும். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னாச்சு இவ என்னை மறந்துட்டாளா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து மெசேஜே வரல, ஒரு வேளை அவங்க 2 பேருக்கு சண்டையா, 2 பேரும் பிரேக்கப் பண்ண போறீங்களா, அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு போலேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் வேலைக்கு போயிருக்கா, அதனால பிஸியாக இருக்கானே ஹீரோ சொல்லிட்டு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, என்னாச்சு இவளுக்கு எந்த மெசேஜும் அனுப்பாமல் இருக்கா, ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் வரும், ஆனால் இப்போ ஒன்று கூட வரல அப்படின்ற மாதிரி அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இந்த இடத்துல 4000 ரூபாய்க்கு மேலே திங்ஸ் வாங்கணும்னு வச்சுக்க, கண்டிப்பாக லக்கி ட்ரா எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கும், வா அதில் ஏதாவது நமக்கு லக் அடிக்குதான்னு பார்க்கலான்னு இவன் ஹீரோவை கூட்டிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா.
இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் லக்கி ட்ரா எடுக்கிறதுக்காக தான் வராங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கடவுளே நல்லபடியாக வரணும்னு இவ ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் அவளுக்கு எந்த ரிவார்டும் வரல. அடுத்து ஹீரோ ட்ரை பண்ணுறான். பார்த்தா ஹீரோ 2வது ப்ரைஸ் வின் பண்ணிடுறான். 2வது ப்ரைஸு ஃப்ரிட்ஜு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஏய் நம்ம 2 பேரும் ஃப்ரிட்ஜு வின் பண்ணிட்டோம், என்னால் நம்பவே முடியல, சூப்பர் வேலை பார்த்துட்டப்பா அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குட்டி ஃப்ரிட்ஜை எடுத்து வண்டியில் கட்டிட்டு இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரில, நம்மளால எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்க நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ பஸ்ஸில் வந்துடுறேன்னு ஹீரோ சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஸ்கூட்டியை பார்க்குறா. அதெல்லாம் நான் உட்காந்துக்கிறேன், வா எல்லாரும் ஒன்றா போகலான்னு இவ ஸ்கூட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு அவளை இப்படி உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க இப்போ 2 பேரும் ஒரு சிக்னலில் நிற்கிறாங்க. பார்த்தாங்க உள்ள எல்லாரும் இல்லை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவங்க எல்லாரும் ஏன் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. பக்கத்தில் ஒரு லேடி நாய்க்குட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவன் நாய்க்குட்டியை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க. யார் இவரு, உங்களோட பாய் ஃப்ரெண்டா? ஆனால் டெலிவரி சப்ளை பண்ணுறாரு அப்படின்னு இருக்க. ஓ அதுவா, அதை வேற பார்ட் டைமாக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னா அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோவோட பைக்கு நின்றுது. என்னடான்னு பார்த்தா சார்ஜ் இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் நடு ரோட்லேயே நின்றுட்டு இருக்க. ஹீரோவா பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு, என்னை காதலிச்சுட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப பெரிய பணக்காரன், இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு, வருமன்றது கொஞ்ச நாளைக்கு தான், கண்டிப்பாக அந்த வருமன் நம்மளை விட்டு போயிடும், நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதை தூக்கிட்டு போகலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஃபியான்சி. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பார்த்து அவனோட ஃபியான்சியை ஒன்று விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கான். அவனை போய் கூட்டிட்டு வான்னு சொல்ல அவனுக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்னா இந்த வாழ்க்கையே நான் நிரந்தரமா அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவ காண்டாயிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜு கிடச்சிருச்சு ரொம்ப ஜாலி அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஏதோ யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கடைசி வரைக்கும் நான் இதே மாதிரி வறுமையில் இருந்தால் நீ என் கூட இருப்பியான்னு கேட்க கண்டிப்பாக அவன் கூட இருப்பேன், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு மோதிரம் வாங்கி தரணும்னு கூட அவசியம் இல்லை, இதோ நம்ம வண்டி சாவி இதுவே எனக்கு போதும், இதையே நான் மோதிரமாக போட்டுட்டு உன் கூட சந்தோஷமாக வாழ்வேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும். உன் வயசு 23, என் வயசு 28, அப்படி இருக்கிறப்ப நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா படிச்சிருப்போம், ஒன்றா படிக்கும்போது எனக்காக புக்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா பழசு மறந்து போச்சுன்றதுக்காக கண்டு மணிக்கு கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? உனக்கு ஐடி கார்டே இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ஃபேக்கான ஐடி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் உனக்கு ஏஜை மாற்றி போட்டேன்னு சொல்லி இவ சமாளிக்க ஹீரோ அது எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கான். இப்போவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜூஸ் எடுத்து குடிக்க அது பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு நீ இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிக்க மாட்டியே, இப்போ மட்டும் எதுக்காக குடிக்கிறேன்னு கேட்க ஓ அதுவா, இவ குடிக்க மாட்டான்றது எனக்கு எப்படி தெரியும், ஆனால் நான் குடிப்பேனே, நம்ம தான் ஃப்ரிட்ஜு வின் பண்ணிட்டோம்ல, வா 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலான்னு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சரக்கடிக்க பார்த்தா 2 பேரும் மட்டையாகிற ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இப்போவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே படுத்து சாஞ்சிட்டு அவனை பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இவ இப்படி பார்க்குறத பார்த்தவொடனே ஹீரோ அவளை கிஸ் பண்ணலான்னு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டையாகிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வந்து தூங்குறேன்னு இவ குளிக்கிறதுக்காக வந்து உள்ள ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஷாம்பு எங்கன்னு தெரியலையேன்னு தேடிட்டு இருக்க. பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி போதையில் வலிக்கி விழுந்துடுறான். இவன் இப்படி விழுகிற சவுண்டு கேட்டவொன்னா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை விட்டு எங்கேயும் போகாத, எங்கேயே இரு, எனக்கு சூச்சு வேற வருது அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்க அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ இந்த சூப்லாம் குடிக்கிறா. இப்போதான் குடிச்சதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நேற்று நைட்டு நம்ம 2 பேருக்கு நடுவில் ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணுறோம், கப்பிள்ஸ் தானே, அப்படியே ஏதாவது நடந்தாலும் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னா இவன் குழந்தைய வயிற்றுல வளருது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட் ஏதாவது நடக்கணும்னு ஆசைப்பட்டியா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. இவ ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இவ இப்படி தள்ளி விட்டவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 நாளாக நீ வித்தியாசமாக நடந்துட்டு இருக்க, அதுக்கான காரணம் என்னன்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க காரணத்தை சொன்னால் நீ நம்பவியான்னு தெரில, ஆக்சுவலாக நான் உண்மையான சாங் கிடையாது, நான் வேறு உலகத்துலேருந்து இந்த புக்குக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் நீ நம்புவியா, அவள் உடம்புக்குள்ளே நான் வந்துட்டேன்னு சொல்ல உடம்புக்குள்ளே நீ வந்துட்டியா, எனக்கு தெரிஞ்சு உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஓகேனா சொல்ல 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு இருக்க. அட சும்மா சொன்னேன்ப்பா, நான் சொல்கிறத போய் சீரியஸாக எடுத்துக்காதன்னு இவ சமாளிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை, ஒருவேளை என்னை விட உன் வாழ்க்கையில் வேறு யாராவது பெட்டராக இருக்காங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட
என்கிட்ட பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன், என்னைக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்ல ஹீரோவும் சரி நான் இதே இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் அவங்க கூட சேர்ந்து ஜாலரா போட ஆரம்பிச்சிடறா. இப்போ அந்த இடத்துல ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட மேனேஜர் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் புதுசாக வந்தவங்க கிட்ட கொடு, ஒவ்வொரு ஆளாக கொடுக்கணும். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி ரோட்டில் போகிற ஒவ்வொரு ஆளுக்கிட்டே அதை கொடுக்க சொல்லுன்னு சொல்ல அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ்லாம் வாங்கிட்டு பப்ளிக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு இவ ஒவ்வொருத்தருக்கா நோட்டீஸ் கொடுத்துட்ருக்க. அங்கே உள்ளவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து, மேடம் இது எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு சொல்ல இவ்வளோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது என்னோடய ஃபோன் நம்பர், ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணலான்னு சொல்ல அவரும் ஓகேன்றாரு. இப்போ ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இன்னொரு ஆள் தான் வரான். இப்போ வந்து பார்க்கவே சூப்பராக இருக்க, வெயிலில் எதுக்காக இப்படி கஷ்டப்படுற, என் கூட வந்தனா ஏசியில் உட்காரலான்னு சொல்ல உன் வாயை மூடிட்டு போயா அப்படின்ற மாதிரி இவன் திட்டி விட்டுட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த புக்கில் இவன் வாடகை கார் ஓட்டுறவன் தானே, எப்போ பார்த்தாலும் ஹீரோயின்ட்ட வம்பு பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவன் ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருக்க. எதுக்காக இந்த புக்கெலாம் படிக்கிற, என்ன புக்கு இது அப்படின்னு இவ கிட்ட வந்து பார்த்தா அவ ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா. இவ இப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்தவொடனே ஹீரோவளோட முடியை தூக்கி பின்னாடி போட்டுட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா பக்கத்து ரூம்லேருந்து இதை சவுண்டு கேட்குது. யாரவே நடுராத்திரியில் கத்துறதுன்னு 2 பேரும் காதை ஒட்டி கேட்டுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஐயோ சூப்பர் அப்படின்னு வேற ஏதோ உள்ள சவுண்டு கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தலான் இருக்கேன், அதை பற்றி நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல, நீ என்ன ப்ராஜெக்ட் எடுத்தாலே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இப்போ பேசுகிற மாதிரி இதுக்கு முன்னாடி நீ பேசினதில்ல, இப்போ மட்டும் எப்படி என் மேலே உனக்கு இவ்வளோ நம்பிக்கைன்னு கேட்க, லவ்னா அப்படி தான் பண்ணி இவன் இதை சமாளிச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா தூங்கலான்னு வர அவளுக்கு அவளோட கிளைண்ட் தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி இந்த இடத்துல மீட் பண்ணலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன், என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி கூட்டிகிட்டு போகிறேன் வா வந்து வண்டியில் உட்காருன்னு 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கே இவக்கிட்ட வம்பளித்த பையன் தான் வரான். இப்போ வந்து என்னம்மா 20,000 சம்பளத்துக்காக இவன் கூட இருக்கியா, பாவம் நீ இவனை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போற, அவனை விட்டுட்டு ஏன் கூட வந்துடுன்னு சொல்ல ஒழுங்கா வாயை மூடிட்டு போடான்னு இவன் அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. இவன் பண்ணுறதை பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவமாக வருது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் உண்மையை தானே சொல்கிறான், என் கூட இருந்துட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்ல, அப்படின்னா உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போவா, அப்படி சொல்லுன்னு தான் நீ ஆசைப்படுறியான்னு கேட்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இதா சான்ஸ்ன்னு இவளை பிரேக்கப் பண்ணிட்டு ஓடிடலாமா, அப்போ தான் இவங்கிட்டேருந்து தப்பிக்க முடியும்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் என்ன உன்னை பிரேக்கப் தானே பண்ணணும், சரி இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு நடந்து வந்துடுறா. இப்போ இப்படி தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக காஃபி வாங்கிட்டு வரான். இது உனக்காக தான், இதை ஃபஸ்ட்டு குடின்னு சொல்ல, உண்மையாகவே நீ என்னை ரொம்ப காதலிக்கிறியா, அதனால தான் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி உன்னால் நான் இல்லாமே இருக்க முடியாது, அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்றியான்னு இவ கேட்டுட்ருக்க. அப்படிலாம் எதுவும் சொல்லலை, என் உலகமே நீ தான், உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எந்த அதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க எவ்வளோ அதை குடிச்சிட்ருக்கா. எப்போவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் பிரேக்கப் பற்றிலாம் பேச வேணாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பைக்கு கிட்ட தான் வராங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க கிளைண்ட்டை பார்க்க வந்துட்டுருக்க. அவளுக்கு அந்த கிளைண்ட்டு தான் கால் பண்ணுறாரு. இப்போ ஒரு கால் பண்ணி வெளியிலே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா சரி எல்லாரும் சைட்டு பார்க்க போகலாமா, என்ன தனியாக வந்திருக்க, காரில் வந்தால் தானே எல்லாரும் போக முடியும்னு சொல்ல, நான் பைக்கில் வந்திருக்கேன் மேடம்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் செட் ஆகாது வாங்க போகலான்னு அவங்க சொல்ல, மேடம் வெயிட் பண்ணுங்க நான் கேப் புக் பண்ணுறேன், எல்லாரும் கேபில் போகலான்னு இவ இதை சமாதானப்படுத்த அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரை புக் பண்ணி வர வச்சுட்டு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, நான் கிளைண்ட் கூட போயிட்டு வரேனே இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவ கூட வேலை பார்க்குறவங்கள தான் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட தான் பேசிகிட்டு இருக்கான் போல். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்கள் பாரி சொல்ல என் கூட பேசாமல் மட்டும் இருக்காதுன்னு சொல்ல, சும்மா இரு உன்னோட கார்னு சொல்லி ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தேன், அது வாடகை கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது வாடகை கார்லாம் இல்லை என்னோட கார் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு 2 பேரும் நல்ல முடிவு எடுத்தீங்க, நல்லா இருக்கும், உங்களுக்காக நிறைய ஆஃபர்லாம் தரேன்னு சொல்ல
அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவன் எப்படி கிளைண்ட் கூட பேசிட்டு இருக்கா, அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் கால் வருது. அந்த கால் வந்தோடனே இவ வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. ஏண்டி இவர் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? அவர் தான் இன்னைக்கு என்னை காப்பாற்றினாரு, ரொம்ப தேங்க்யூ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நடந்துக்கதையே சொல்ல, எதுக்காக என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண, அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காளே அதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் அவளுக்காகலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் இந்த இடத்த விட்டு போக பார்த்தா அந்த சைடு ஹீரோனை ஒருத்தர் கலாய்ச்சான் இல்லையா காருக்குள்ள உட்காந்து, அவன் தான் இருக்கான். இவனை பார்த்ததுனால தான் ஹீரோவனை அடிச்சு போட்டுட்டு வந்திருப்பான். இப்போ இந்த ஆளை பார்த்தீங்கன்னா, டே எனக்காக ஒரு உதவி பண்ணுங்கடா, ஒரு குட்டி பையனால இன்னைக்கு அடி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், அவனை பற்றின டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ அனுப்பின பையனோட ஃபோட்டோ பார்க்குறதுக்கு பிரசிடென்ட் ஃபோட்டோ மாதிரியே இருக்கு. பிரசிடென்ட் ஜியாங் ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டாரு, அவர் எங்கே போயிட்டாருன்னே தெரில, நீ அனுப்பின பையனோட ஃபோட்டோ அவரோட தான் சொல்ல. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆளா, இவன் எப்படி சாதாரண ஸ்கூட்டர் வச்சு சுற்றிட்டு இருக்கான், என்னால் நம்பவே முடியல. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கணும், ஏதோ ஒரு மேட்டருக்காக தான் இவர் இப்படி நடிச்சிட்டு இருக்காருன்னு இப்போ அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல இவன் தான் வரான். இப்போ அவன் வந்து, மேடம் பிரசிடென்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், அவர் எப்படி சாதாரண வாழ்க்கை வாழ்றாருன்னு சொல்ல, என்னது பிரசிடெண்டா, இவனுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, எங்க பாரு நாங்கள் 2 பேரும் ஒரு சீக்ரெட் மிஷனில் இருக்கோம், இந்த விஷயத்தை பற்றி நீ வாய் திறக்கக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் எனக்கு பிரச்சனை வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் உங்களுக்கு பணம் வேணாலும் தரேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்ல. சரி சரி ஃபஸ்ட்டு பணத்தை அனுப்புன்னு இவன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வர, அவனும் இவளுக்கு பணத்தெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு வாயை திறக்கக்கூடாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போனா அவனை தரத்து விட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட உனக்கு என்ன பேச்சு, அவன் கூட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் பண்ணது தப்புதான்னு சொல்லி எனக்கு காம்பன்சேஷனாக பணம் கொடுத்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வா போலான்னு ஹீரோவில் கூப்பிட, இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மயக்கம் போட்டு ஹீரோ மேலே விழுந்துடுறான். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு, சாங் என்னாச்சு கண்ணை முழிச்சு பாருன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் நீ இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவில் டச் பண்ணி பார்க்க அவளுக்கு பயங்கர ஃபீவராக இருக்கு, உனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கு, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல. ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம், ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இவனை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு வச்சுட்டு, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ், எனக்காக என்னை வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்ல. ஹீரோவும் சரி நம்மளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை பத்திரமா பார்த்துட்டு இருக்க. எதுக்காக வேலைக்கு போகாம என் கூடவே இருக்குன்னு இவ கேட்க, உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வேலைக்கு போறேன்னு இவ்வளோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இப்படி சாப்பிட்டுட்டு என்ன யோசிக்கிறானா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில என்னை யாரும் இவ்வளோ பாசமா பார்த்துக்கிட்டதே இல்லைன்னு இவ அழுதுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏன் அழுகிற, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கக்கூடாத இடத்துல பார்த்துட்டு அவளை டச் பண்ணலான்னு வர, இவ டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிடறா. அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, என்னன்னு கேட்குறா. எனக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் என்னோட சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ வேணா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்ஸ் வாங்கலான் இருக்கேன், அதில் இன்வெஸ்ட் பண்ண நல்ல ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்ல, எதுக்காக ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது வாங்கினா நிறைய காசு தேவைப்படும், இப்போதைக்கு அதில் கை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறானா, இவனுக்கு எப்படி ஸ்டாக் வாங்கணும்னு தோணுது, ஒருவேளை அவன் ரத்தத்திலே ஊர்னதாக இருக்கும், பழைய ஞாபகங்கள்லாம் வருதோ என்னமோ தெரியலையேன்னு இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட கம்பெனியில் வேலையை பார்த்துட்டு இருக்க. அவனோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியோட எக்ஸிபிஷன் நடக்க போகுது, அதில் ஃபாரின் கிளைண்ட்லாம் வர போகிறாங்க, ஜெர்மன் லாங்குவேஜ் யாருக்கு தெரியும்னு கேட்க, அதை பார்த்தோட ஹீரோ ஷாக் ஆகிட்டு, நான் பேசுவேன்னு நினைக்கிறேன்னு அவன் ஜெர்மனில் பேசுகிறான். ஏன்னா ஹீரோ ஃபாரின்லேருந்து தான் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பான். இப்போ இப்படி பேசுகிறத பார்த்தோன்னா அவர் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உனக்கு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேலரி, ஜெர்மன் லாங்குவேஜ்க்கு இந்த இடத்துல நிறைய வேல்யூ இருக்குது, உண்மையாகவே நீ டேலண்டான பையன் தான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரெசியூமில் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும் தான் போட்டிருப்பான். அதுக்கு காரணமும் ஹீரோயின் தான். இப்போ அது எல்லாத்தையும் பார்த்ததுனால தான் மேனேஜர் கேட்குறாரு. இப்போ ஹீரோ இப்படி தெரியும்னு சொன்னவொன்னே அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாம் ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கா, ஸ்மார்ட்டாகவும் இருக்கா அப்படின்னு இவனை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நமக்கு 5000 ரூபாய் போனஸ் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு இருக்க. அவளுக்கு எது ஃபோனில் வந்துட்டு இருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஏழையா இருக்க பையனை காதலிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க கிட்டேருந்து காதல் மட்டும்தான் கிடைக்கும், மற்றபடி வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு ஃபோனில் ஓடிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போவே இப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோ என்னென்னமா யோசிச்சுட்டு போக, எங்க பாரு நான் சொல்கிறது கேளு, நான் வேணும்னு அதை பார்க்கல, அதுவாக தான் ஃபோனில் வந்துச்சு, நான் சர்ச் பண்ணி எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி அவன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன், உண்மையாகவே
உண்மையாவே நான் அதை பார்க்கல அப்படின்னு இவ ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ குளிச்சுட்டு வரான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா நான் கீழே தூங்குறேன், நீ போய் பெட்ல தூங்குன்னு சொல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஒரு வேளை என் மேல கோவமா இருக்கியா? எங்க பாரு, நானா சர்ச் பண்ணி பார்க்கல, அதுவா தான் பிளே ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு ஹீரோ சொல்ல. அப்படிலான்னு சொல்லாத, என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது, உண்மையாவே நான் பார்க்கல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலாம், என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்ல. எங்க பாரு சாங், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் உன் மனசில் என்னை விட்டு போகணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீ போகலாம், நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் மரியாதை கொடுப்பேன். ஆனால் உன் மனசில் என்ன இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒருவேளை உன்னை விட்டுட்டு போகணும்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ எனக்கு உன்னை விட்டுட்டு போகணும்னு தோணலை, எப்போவுமே நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன், வாவனோட தலையை காய வைக்கிறேன்னு இவ ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஹீரோவோட தலையை காய வச்சுட்டு இருக்கா. இப்போ தலையை காய வச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ சீரியல் பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதில் வர்ற ஃபீமேல் லீடை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறா. யாருன்னு பார்த்தா ஹீரோ ஃபியான்சியோட ஃப்ரெண்டு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன் ஃபியான்சியோட ஃப்ரெண்டை எப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், அவளை கண்டிப்பாக நீ பார்த்துருப்ப அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அவங்க ரொம்ப பெரிய செலிபிரிட்டி, பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணும், சரி சரி படு அப்படின்னு சொல்லி இவ ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு படுத்துட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னா அவ கூட தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஆஃபீஸில் மீட்டிங் அப்போ தூங்கிட்டு இருக்க. ஏய் சாங், என்ன தூங்கிட்டு இருக்க? தூக்கத்தில் கூட கிளைண்ட்டை பிடிக்கணும் மறந்துடாதான்னு சொல்ல. கண்டிப்பாக கிளைண்ட்டை பிடிச்சிருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல சமைக்கலான்னு ரெடி பண்ணுறா. இவ இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி பைப்பு உடஞ்சிருது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ண. நான் இப்போதைக்கு வீட்டில் இல்லை, நீ வேற யாராவது கூப்பிட்டு அதை சரி பண்ணிக்கன்னு சொல்ல இவ ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. என்னங்க தண்ணி பைப்பு உடஞ்சிருச்சு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்ல. சரி முடிஞ்ச வரைக்கும் சமாளி, நான் வந்துடுறேன்னு ஹீரோ வேகமாக வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்து அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த பைப்பை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவ பார்த்துட்டு இருக்கா. உண்மையாகவே இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இந்த சைடு ஹீரோக்கு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ பைப்பை சரி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிடலான்னு 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வர வர சீரியல்ஸ் பார்க்கணும் போல தோணுது, டிவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவ பேசிகிட்டு இருக்க. இப்போ தான் ஹீரோவோட கையை பார்க்குறா. பார்த்தா அவன் கையில் அடிபட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவளோட முகமே வாடி போயிட்டு உன் கையில் அடிபட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அவள் ஹீரோவோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என் கூட இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கேன்னு கேட்க. ஆமாம், உன் கூட எப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கேன், எப்போவும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே ஹீரோவில் பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ டிவி வாங்கியிருப்பான் போல. அந்த டிவியை தான் டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா புது டிவியை டெலிவரி பண்ண. எப்போ டிவி வாங்கின, இதுக்கு ஏது காசு, ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு போனஸ் கிடச்சிது, அதை வச்சு தான் டிவி வாங்கினேன்னு சொல்ல. எதுக்காக காசு செலவு பண்ணுற, நேற்று நான் ஏதோ விளையாட்டுக்காக சொன்னேன், அதுக்காக டிவி வாங்கிட்டேன்னு சொல்ல. பார்த்தா அவங்க வீட்டு கதவை மறுபடியும் தட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா நிறைய பார்சல் வருது. ஹீரோ வீட்டுக்காக கொஞ்சம் ஃபர்னிச்சரும் வாங்கியிருப்பான் போல. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆகிட்டு எவ்வளோ காசு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க. மொத்தம் 15,000 வந்துச்சு, அதில் தான் இது எல்லாமே வாங்கினேன்னு ஹீரோ கணக்கு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஒன்று ஒன்றா கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ வரவு செலவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் வெளியே போகலாமான்னு சொல்ல. ஆனால் நிறைய ஒர்க் இருக்குன்னு ஹீரோ சொல்ல. எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருந்தால் எப்படி, கூடவா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, ப்ளீஸ் பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட. சரி போகலான்னு ஹீரோ சொல்ல. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இதுக்கப்புறம் கூட ஜாலியாக இருக்க போறேன்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவ தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா, பார்க்க சுமாராக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாருப்பா அது புதுசாக இருக்கு, என் பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண பார்க்குறாளான்னு இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வேணும்னே ஹீரோ மேலே சாஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராரு. இப்போ அவர் வந்து யாருப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா சரி எப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஓ அதுவா, இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி பிளான் இல்லை, ஃபஸ்ட்டு வீடு வாங்கணும், அப்புறம் கார் வாங்கணும், இதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்திருக்கான்.
இருக்கா. ஏன்னா ஹீரோ கம்பெனியோட எக்ஸிபிஷன் நடக்குது. இப்போ அந்த இடத்துல வர்ற கிளைண்ட்டுக்காக ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபாரின் கிளைண்ட் வராங்க. இப்போ அந்த ஃபாரின் கிளைண்ட் பார்த்தவொன்னே ஹீரோ அந்த ஃபாரின் கிளைண்ட்டுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, இவனுக்கு இந்த லாங்குவேஜ் கூட ஞாபகம் இருக்கா அப்படின்னா சீக்கிரமே பழசு ஞாபகம் வந்துரு போலேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. பார்த்தா பக்கத்தில் இன்னொரு கம்பெனி இருக்காங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா இவங்க என்னோட கிளைண்ட், நான் தான் அவங்க கிட்ட பேசுவேன், உங்க பையனை பேச வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்ல, உன்னோட கிளைண்டா யாரு சொன்னது, அவங்க ஏன் கிளைண்ட்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடமே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வரான். இப்ப அவன் வந்து பிரசிடென்ட் சூ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனது பிரசிடென்ட் தானே ஹீரோ கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்பங்க நீங்க பிரசிடென்ட் ஆனீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க. இவனோட வாய்ஸ் கூட பார்க்க அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கா. ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி அவர் குழம்பி போய் முழிச்சிட்டு, என்னோட பேரு ஜியோலாங், நான் ஜோ கம்பெனிலேருந்து வர்றேன், அந்த இடத்துல ஃபவுண்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவன மேனேஜர் பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, எங்களோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி அவன் கூட பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா இந்த பையன் உங்க கம்பெனியில் வேலை பார்க்குறான், இவனுக்காக இந்த ப்ராஜெக்ட் தரலான் இருக்கேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா மேனேஜருக்கு பயங்கர சந்தோஷம். உன்னால என் கம்பெனிக்கு பல மடங்கு லாபம் அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த செடி ஹீரோயின் நைஸாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஏதோ பார்சல் எடுத்துட்டு வரான். இன்னைக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்த, டெய்லி ஏதாவது பார்சலோட வர அப்படின்னு இவ ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கான். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்க, நான் ரோட்ல பார்த்தேன், பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இப்படி விளையாடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி ட்ரெஸ்ஸு கழட்டுறத பார்த்தவொன்னே என் ஆளுக்கு 6 பேக் வேற இருக்கான்னு இவ வாயை பழந்துட்டு ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோவை பக்கத்தில் வரான். நீ டச் பண்ணுறதுனா தாராளமாக டச் பண்ணலான்னு அவளோட கையை பிடிச்சி டச் பண்ணிட்டு இப்போ இவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடு வாங்கணும், அப்புறம் கார் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும், அதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக நான் சும்மா தான் அப்படிலாம் சொன்னேன், மற்றபடி வீடு கார் வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி வாழ்ந்தாதான் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வோன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ சம்பளம் அதிகமாக கிடைச்சிருக்கு, அதனால நான் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன், உனக்கு ஓகேனா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, எதுக்காக காசு செலவு பண்ணுற, இப்போ இருக்க சம்பளத்தை வச்சு நம்மளால லோன் போட்டு தான் வாங்க முடியும், நம்ம பொறுமையாக இப்படியே இருக்கலாம், இந்த வீடு பிடிக்கலன்னா சொல்லு, வாடகைக்கு இன்னொரு வீடு கூட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக ரிங்கு வாங்கிட்டு வந்து, இந்த ரிங்கு கூட உனக்காக தான், என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து வாழ்னு அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லு, இன்னும் கல்யாணத்துக்கு நான் என்னை தயார்படுத்திக்கலன்னு சொல்லி இவ ஹீரோவை தடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர குழப்பம். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஒளரி தலைஞ்சிட்டேன்னா, சரி சரி ரிங்கை கொடு, வீடு வாங்குறதுனா தாராளமாக வாங்கிக்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போயிட்டு அவனோட ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு இருக்கு. இவது எல்லாத்தையும் இந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சவன டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அந்த இடத்துக்கு வர பார்த்தா டவலோட நிற்கிறான். அவனை பார்த்தவொடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு வைக்கப்பட்டு இருக்க. ஹீரோவை கிட்ட வந்துட்டு, நீ நானே சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ், அப்படி இருக்கிறப்ப என்னை பார்த்து எதுக்காக வைக்கப்படுற, ஒருவேளை என்னை விட்டு தள்ளி போறியா, என்னை விட்டு தூரமாக போகணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. இவன் இப்படி சொல்கிறத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்க்க, இவ டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டுறா. ஏன் இப்படி பண்ணுற, பயமாக இருக்கான்னு கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. இவ இப்படி சொல்கிறத பார்த்தவொடனே சரி போய் ரெஸ்ட் எடு, இன்னைக்கு நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல, இவ்வளோ டிங்கு டிங்குன்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ஒன்றா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கதையில் உன் கூட நான் ஒன்று சேர்ந்தா இந்த கதையோட எண்டிங் ரொம்ப மோசமாக இருக்கும், அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் இன்னும் என்ன தயார்படுத்திக்கலன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு ஒன்றா சேர்ந்து வாழலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட டாக்டர் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, அந்த மெசேஜை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. 6 மாதத்துக்கு முன்னாடி இவ தானே ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பா. இப்போ அந்த ஆக்சிடென்ட் பண்ணி முடிச்சோன்னா அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி வர சொல்லியிருப்பா. எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் வேற எடுத்துகிட்டு வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ காரை ஓப்பன் பண்ணி காட்டுறா. பார்த்தா காருக்குள்ளே ஹீரோ தான் இருக்கா. இவர் என் ஹாஸ்பிட்டலோட பிரசிடென்ட், இவர் எப்படி இந்த இடத்துலன்னு சொல்ல, அவரை நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், ஆக்சிடென்ட்ல அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, என்ன அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இந்த உண்மையை பற்றி யாருக்கிட்டே சொல்லாத, ப்ளீஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா.
இப்பவே இப்படி யோசிச்சுட்டு இருக்க அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். இப்பவே கால் பண்ணி ஏய் உண்மையை என்னன்றத பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டியான்னு சொல்ல. இப்போதைக்கு நான் எதை பற்றி சொல்லலைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு அவனோட ஃபேமிலி அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இந்த கதையோட எண்டிங் அதை யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினத்துக்கு ஜெயிலில் போட்டு நீ என் வாழ்க்கையே கெடுத்துட்டவன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல. ஆனால் என் வயிற்றுல உன்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, குழந்தைக்காகவது என் கூட வந்துரு, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. முடியாதுன்னு சொல்லி அவளை எட்டி ஒதிஞ்சிட்டு வந்திருப்பான். இப்போதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு நான் உண்மையை சொல்லலை, நேரம் வரும்போது நானே எடுத்து சொல்கிறேன், அது வரைக்கும் நீ சீக்ரெட்டாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து அமைதியாக படுத்துடுறான். இவன் எப்படி படுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு. இப்போ அடுத்த நாள் 2 பேரும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிட்டு இருக்க. இவன் அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலிதான் வருது. அந்த எலியை பார்த்தோன்னே இவன் ஒன்று கத்திட்டு இருக்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்குறான். இப்போ அவனை பார்த்தோன்னே இவன் ஹீரோ மேலே ஏறிட்டு அந்த இடத்துல எலி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, அந்த எலி எப்படியாவது வெளியே அனுப்புன்னு சொல்லி இவ ஹீரோ மேலே தாவி உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எலி இந்த இடத்த விட்டு போயிடுச்சு, எவ்வளோ நேரம் எப்படி உட்காரலான்னு இருக்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு இறங்குன்னு சொல்ல. இப்பதான் அவ ஹீரோவை பாக்குறா. பார்த்தா ஹீரோ சட்டை போடாம நின்றுட்டு இருக்க. இவன் ஹீரோ மேல ஏறி உட்கார்ந்துருப்பான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை இப்படி பார்த்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். பார்த்தா 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அன்னைக்கு ஹீரோ கூட ஒருத்தன் சண்டை போட்டானே அவன் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி உன் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இப்ப முடியாது, போய் தலையான்னு சொல்லி இவ போனை கட் பண்ணிடுறான். யாரு அவன் கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. ஓ அதுவா, என் ஃப்ரெண்டு பின்னாடி அவன் சுத்துறான்னு உங்களுக்கு தெரியும்ல, அவளை கரெக்ட் பண்ண நான் ஹெல்ப் பண்ணணுமா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல. அதை பார்த்த உடனே ஹீரோ டவுட்டாக பார்த்துட்டு இருக்கான். ஏன் இப்படி பார்க்குற, நான் உண்மையதான் சொல்கிறேன், சும்மா என் மேலே சந்தேகப்படாத, நான் ஒன்றும் உனக்கு துரோகம்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனோட ஃபோன் நம்பரை ஃபஸ்ட்டு எனக்கு சென்ட் பண்ணுன்னு ஹீரோ சொல்ல. இவ்வளோ சரின்னு சென்ட் பண்ணி விட்றா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வாக்கிங் போனோம், 2 பேரும் போகலான்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு ஹீரோ கூட வாக்கிங் வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி வாக்கிங் வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷத்தில் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது 1 மில்லியன் சம்பாதிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். அந்த கால் வந்த உடனே இவன் பேசாமல் கட் பண்ணி விட. பார்த்தாவே மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு டவுட் ஆயிட்டு நீ பேச, நான் போய் தனியாக நிற்கிறேன்னு அவன் போய் தனியாக நின்றுட்டு இருக்க. ஏன்டா அப்படி மறுபடியும் கால் பண்ணுறேன்னு இவன் கேட்க. ஏய் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும், எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க. நாளைக்கு மீட் பண்ணலாம், மறுபடியும் ஃபோன் பண்ணி சாகடிக்காத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லி இவன் ஃபோனை கட் பண்ண. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு சந்தேகமாக இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, எங்க பாரு நீ அவனை ஏமாத்திட்டு இருக்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உனக்கு தான் பெரிய பிரச்சனையாகும், எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, எனக்கு தெரிஞ்ச அவன் கிட்ட உண்மையை சொல்றதா நல்லதுன்னு சொல்ல. வாயை மூடிட்டே இரு, எப்போ உண்மையை சொல்லணும்னு எனக்கு தெரியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு சாங், அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், அவனை விட்டுட்டு என்கிட்ட வந்துரு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல. உங்ககிட்ட வரணுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் காசு கூட உங்ககிட்ட வரேன்னு சொல்ல. எவ்வளோ வேணும்னு கேட்குறான். 1 மில்லியன் வேணும்னு சொல்ல. 1 மில்லியனா ஏண்டி, நான் சம்பளம் வாங்கினா கூட அவ்வளோ பார்த்தாது, ஆனாலும் நீ அநியாயத்தை கேட்குறேன்னு சொல்ல. அமைதியாக போய் தொலைடா, இருக்கிற பிரச்சனை நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு வந்து பேக்கேஜை எடுத்து வைக்கலான்னு இவ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க. உங்களோட உதவி அவளுக்கு தேவைப்படாதுன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா யாரு வர அப்படின்னு சொல்லி கேட்க. நான் அவ கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சுன்னு சொல்ல. போச்சு உளறி தொலைஞ்சிட்டான், நானும் அவனை தான் ஒன்னா படிச்சோன்னு அவன் கிட்ட சொல்லி வச்சோம், இதுல இவன் வேற குறுக்க வந்து இப்படி வளரிட்டானா. அவனுக்கு ஏற்கனவே மேல டவுட்டு, இதுல இவன் வேற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க. என்னை பத்தி நீ அவர்கிட்ட சொன்னியான்னு ஹீரோ கேட்க. இவ்வளோ ஆமான்னு சொல்றா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு அவன் வச்சிருக்க ஸ்கூட்டரை பாக்குறான். ஓ இந்த ஸ்கூட்டர்ல தான் நீ வேலைக்கு போறியா, ஆனா இந்த ஸ்கூட்டர்லாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போது வாய மூடு, எனக்கு ஸ்கூட்டர்ல போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ மத்தவங்களை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக பார்க்க ஹீரோவோட நாய்க்குட்டி அவன் காலிலே சூச்சு போயிருது. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா அவன் நாய்க்குட்டி என்ன காரியம் பண்ணியிருக்கு பாருன்னு சொல்ல. அது வாயில்லா ஜீவன் எது தெரியாம பண்ணிருச்சு, அடுத்த தடவை என் வீட்டுக்கு வராம இருங்கன்னு ஹீரோ சொல்ல. அவன் கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ அந்த பேக்கேஜை உள்ள தூக்கிட்டு வர இவ அது எல்லாத்தையும் சந்தோஷமா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா புது கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பா போல. இதுக்கப்புறம் நம்ம வேலை ஈஸியா நடக்கும்னு இவன் முடிச்சிட்டு இருக்க. ஹீரோ கோவமா உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னப்பா பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்க. எங்க பாரு அவன் கூட படிச்சுவேன் அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க அழகா இருக்கிறதுனால நிறைய பேர் அவன் மேல ஆசைப்படலாம், ஆனா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க,
உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. என்கிட்ட ஏதாவது பொய் சொல்றியா, ஏதாவது மறைக்கிறியா? ஒருவேளை உன் மனசுல அந்த பையன் இருந்தா என்கிட்ட டைரக்டா சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கோமா அந்த இடத்த வீட்டு போக இவ வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, வேற யாருக்கும் அந்த மனசுல இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா என்கிட்ட பொய் மட்டும் சொல்லாதன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவளோட முகமே வாடி போயிடுது. இப்ப இப்படி சுகமா இருக்கதை பார்த்தவொடனே நான் எதாவது தப்பா சொல்லிட்டேன்னா கரெக்டா தானே பேசினேன்னு சொல்ல ஆமாம் சரியாக தான் பேசினேன், எனக்கு உன் கையால் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறியான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடை விற்க போறா. இப்போ அந்த ஆள்கிட்ட வீடை வித்துட்டு இருக்க, அவரும் அதுக்கான டாக்குமெண்ட்ல சைன் போட்டுட்டு இருக்காரு. இப்போ வீடை வித்து முடிச்ச கையோட இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு வழியா எனக்கு போனஸ் கிடைக்க போகுது அப்படின்னு இவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல இவன் தான் நிற்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சார் கிட்ட என்னை பற்றி எடுத்து சொல்லுங்கன்னு சொல்ல சும்மா என் முன்னாடி வந்து அவன் பேர் சொல்லிட்டு இருந்தானா உனக்கு கொண்டு போட்டுருவேன், இந்த இடத்துல நீ இருக்கணுமா வேணாமா, என் முன்னாடி வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கல, நான் இப்பவே அவருக்கு கால் பண்ணி சொல்றேன் பாருன்னு இவன் ஹீரோக்கு கால் பண்ணி உன் ஆஃபீஸ்க்கு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பையப்புல வந்து என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான், அன்னைக்கு கூட உங்ககிட்ட வம்பிழுத்தானே அவன் தான் சீக்கிரவான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்பவில் பார்த்தீங்கன்னா போறியா இல்லை நேரில் வந்து உன்னை நசுக்கி போடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு அவன் இந்த இடத்த வீட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். எங்க அந்த ரவுடி பை அப்படின்னு சொல்லி கேட்க அவன் நீ வர்றான்னு சொன்னவனே ஓடி போயிட்டான், அவனை விட்டு தள்ளு வா 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போவில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பைக்கை பார்த்துட்டு எனக்கு வந்து போனஸ் காசை வச்சு இவனுக்கு புது பைக்கை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், கண்டிப்பாக அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வண்டியில் சார்ஜ் இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனஸ் கிடைச்சிருக்கு, முதல் தடவை ஒரு வீடை விற்றுருக்கேன், அந்த காசை வச்சு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலான்னு இவன் ஹீரோ மேலே சாஞ்சிட்டு பாசமாக பேசிட்டு இருக்க. பார்த்தா அந்த டிரைவர் டக்குன்னு பிரேக்கை போடுறாரு. என்னடான்னு பார்த்தா முன்னாடி 2 கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்தவொன்னே அவனுக்கு அவனோட பழைய ஞாபகங்கள் வருது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு கேட்க அதை பார்த்தவொடனே இவன் ஷாக் ஆகிறான். இப்போ அவனுக்கு பயங்கரமாக தலை வலிச்சிட்டு இருக்க. எனக்கு என்னன்னு தெரியல, என்னால் என் வலியை தாங்கவே முடியலன்னு ஹீரோ அழுதுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவளுக்கு அழுகையாக வந்துட்டு இருக்கு. இவனுக்கு உண்மை தெரிஞ்சா என்னை விட்டு போயிடுவான், என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆக்சுவலாக அது வந்து நான் அப்படின்னு இவன் உண்மையை சொல்ல வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு எதுவும் ஆகலை, பயப்படாது, எனக்கு எதுவும் ஆகாது, நீ அழுகாத, நான் உன்னை பயமுடுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணிட்டேன் நான் ஹீரோவில் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டிரைவர் தான் வராரு. இப்போ டிரைவர் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போக இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அவளை கிஸ் பண்ணலான்னு வர ஏப்பா என் காருக்குள்ளே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க அமைதியாக இருங்கன்னு டிரைவர் சொல்ல 2 பேரும் தள்ளி உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஹீரோ இப்படி தள்ளி உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறானா நான் யாருன்னே எனக்கே தெரியல, எனக்குள்ள பல குழப்பம் வந்துட்டு இருக்கு, அடிக்கடி ஏதோ விஷன் மாதிரிலாம் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். இப்பவே இப்படி முழிச்சிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு தான் மெசேஜ் அனுப்புறா. நான் சூவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் பேசுறேன், உன் கூட தனியா பேசணும், நாளைக்கு வந்து என்னை பாருன்னு சொல்ல எவ்வளோ சரின்னா அடுத்த நாள் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நீ யாரு கூட சுத்திட்டு இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா தெரியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஃபியான்சி இருக்கு, அந்த உண்மையாவது உனக்கு தெரியுமான்னு கேட்க ஆமா தெரியும்னு சொல்றா. அப்படி இருக்கிறப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட எதுக்காக சுத்திட்டு இருக்க, அவனை விட்டு போறதுதான் நல்லது, இப்படி அவன் கூடவே இருந்தானா உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும், இந்தா இதில் 5 மில்லியன் பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துட்டு அவனை விட்டு போயிருன்னு சொல்ல அவனை விட்டுட்டு எப்போ போகணும்னு எனக்கு தெரியும், அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போவே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே அவன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்காக இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் எனக்கு பசிக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க, எனக்கு மதியத்துலேருந்தே நான் சாப்பிடல, ஃபஸ்ட்டு சாப்பிட்டா அப்புறமா பேசலான்னு சொல்ல சரி நான் சாப்பாடு சர்வ் பண்ணுறேன் வான்னு சொல்லி இவ சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவளோட கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு எங்கேயும் போகாத, என் கூட வேறு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எங்கள் பாத்தியா எனக்கு அட்வான்ஸாக ஒரு பணம் கிடச்சிருக்கு, மொத்தம் 4 லட்ச ரூபாய், இந்த பணத்தை வச்சுட்டு நம்மளால சந்தோஷமாக வாழ முடியும், நமக்குன்னு சொந்தமாக வீடு வாங்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எல்லாமே மாறிடும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோயினுக்கு கண்ணீரே வந்துட்டு இருக்கு. இப்பவே இப்படி அழுதுட்டு என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டால, நான் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவல அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தவொன்னே அவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு கண்டிப்பா அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல
அதை பார்த்தோன்னே இவ அழுதுகிட்டே ஹீரோவை பாசமாக பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்த்துட்டு, இந்த தடவை நான் உன் கூட ஒன்றா இருக்கிறதுல உனக்கு ஓகேவா, என்னை அவாய்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ண மாட்டேன், ஆனால் ஒரு சின்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா, லாஸ்ட் டைம் நீ கம்பெனியில் ட்ரெஸ் போட்டியே, அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க சூப்பராக இருந்தேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ண போட்டு வரேன்னு ஹீரோ கோட் சூட் போட்டு வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க, ஹீரோ இவளுக்காக சூப்பு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னாச்சு, ரொம்ப வயிறு ஏதோ வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பேசுற அப்படின்னு இவ கேட்குறா. நம்ம ரெண்டு பேரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா இருந்திருக்கோம், அப்படின்னா பெயின் சாதாரண விஷயம் தான். நான் டாக்டர் கிட்ட கூட கேட்டேன், அவங்க தான் இந்த மெடிசன் கொடுத்தாங்க, இந்த சூப்பை சாப்பிட்டு இந்த மெடிசனை போட்டுக்கன்னு சொல்ல, அவன் மெடிசனை வாங்கி டக்குன்னு இந்த பக்கம் வச்சுட்டு, என்ன பேசிட்டு இருக்க, லூசு மாதிரி பேசுதுன்னு சொல்ல, நான் தான் டாக்டர் கிட்ட கேட்டேன், டாக்டர் தான் இந்த மெடிசன் அப்ளை பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல, இது போய் டாக்டர் கிட்ட சொன்னியா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என் மானித்தையே வாங்கிட்டேன், என் முன்னாடி வராத போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீயே அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துடுறான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோனுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மாடி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் கேஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்கேன், தயவு செஞ்சு என்னை வந்து பாருமான்னு சொல்ல, சரிம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்குறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து பக்கத்தில் உட்கார, இவ்வளோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போகிறேன், நான் போகும்போது பார்த்து பத்திரமா இருன்னு சொல்ல, நீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலை பார்க்குற, அப்படி இருக்கிறப்ப என்ன பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு கேட்க, இது ஃபாரின் ப்ராஜெக்ட், அதனால எல்லாரும் போயாகணும், நான் போனதுக்கப்புறம் நீ பார்த்து பத்திரமா இருன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிகிட்டு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண, நான் போனதுக்கப்புறம் சோஃபாவில் தூங்காத பெட்டில் தூங்க, நாயை மறக்காமல் வாக்கிங் கூப்பிட்டு போ, நீயும் வேலை வேலைக்கு சாப்பிட்டு பத்திரமா இருன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ இவ அவளோட திங்ஸ் எடுத்துகிட்டு போக, அந்த இடத்துல ரெண்டு லவ்வர்ஸ் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்துட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, என்னோட ஸ்வீட்டான பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்காம எப்படி போவேன்னு அவனை கிஸ் பண்ணிட்டு போக, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போன கையோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே வரா. இப்போ அவள் வெளியே வந்து டாக்ஸியில் ஏறி போயிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு வேகமாக இவ கம்பெனிக்கு தான் போகிறான். இப்போ அங்கே போயிட்டு இந்த இடத்துல பிஸ்னஸ் ட்ரிப் போகிறதா கேள்விப்பட்டேன், உண்மையான்னு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இவன் மேலே சந்தேகப்பட்டுட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணான். இப்போ அவனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்ல அவனும் வந்துடுறான். இப்போ இவன் வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோனை பிடுங்கி அவனோட ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்கான். இவன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க போக டிக்கெட் போட்டு கொடுத்ததே இவன் தான். இப்போ அதை பார்த்தவொன்னே எதுக்காக அவளுக்கு இந்த ஊருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தேன்னு கேட்க, எதுக்காகலாம் எனக்கு தெரியாது, ஆனால் யாருக்கோ உடம்பு சரியில்லை அதனால தான் பார்க்க போனான்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சுன்னு கேட்குறான். என்னன்னு தெரில, 3 மாதம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு போட்டிருக்கு, ஆனால் அவள் யாரை பார்க்க போனான்னு உண்மையாகவே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அவளுக்கு தான் உடம்பு சரியில்லையா, அதனால தான் என்னை விட்டு தள்ளி போகிறாள் அப்படின்னு ஹீரோ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பிரயோஜனம், அவங்ககிட்ட எந்த உண்மையை சொல்லலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஹீரோனோட ஐடி கார்டு கேட்குறான். அவள் ஐடி கார்டை நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னடா அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, ஐடி கார்டை கூட பார்த்தது இல்லையா, அவனை பார்க்கவே விடலை போல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா நானே அவளோட ஐடி கார்டு எடுத்து அவள் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறேன்னு இப்போ அவன் ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிக்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு தான் கிளம்பி வராங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்க வந்துட்டு, அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி நடக்கும், நீங்கள் பழைய மாதிரி திரும்ப வருவீங்கன்னு சொல்ல, சர்ஜரிக்காக காசு செலவு பண்ணாதம்மா, என் சர்ஜரிக்கு செலவு பண்ணுற காசை சேர்த்து வச்சு உன் வாழ்க்கையை பார்த்துக்கன்னு சொல்ல, அம்மா இங்கே பாருங்கள் என்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன்னு இவன் அவங்க அம்மாவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. வெளியில் இவனுங்க ரெண்டு பேரும் நிற்கிறானுங்க. அவனுங்களை பார்த்தவொன்னே ஐயோ நாங்கள் ரெண்டு பேரும் அனாதன்னு சொல்லியிருக்கோம், இப்போ எனக்கு அம்மா இருக்குன்னு தெரிஞ்சால் எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போயிருமேன்னு இவ கொடுன்னு ஓடலான்னு பார்க்க ஹீரோவோட பேக்கை பிடிச்சி இழுத்துறான். எங்கடி ஓடுற அப்படின்னு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா சாங் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, சார் நான் ஒன்றும் சாங் இல்லை, நான் வேற ஆள் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதன்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா உன் பேர் என்னன்னு சொல்லுன்னு கேட்குறான். என்னோட பேர் யோயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு எதுக்காகடி போய் சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, ஃபஸ்ட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எப்படி நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க, உன் ஃப்ரெண்டு தான் உன் ஐபி ட்ரேஸை ட்ரேஸ் பண்ணி இங்கே கூட்டு வந்தான்னு சொல்ல, ஃப்ராடு பையில இந்த வேலையை பார்த்து விட்டது நீ தானு இவ திட்டிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு இப்போவாது சொல்லுன்னு சொல்ல, இதுக்கப்புறம் உண்மையை என்னால் மறைக்க முடியாது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, என்னது அம்மாவா, நீ நானும் அனாதன்னு சொன்ன, எங்கேருந்து அம்மா வந்தாங்கன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறான். அவங்க அம்மாவை இப்போ தான் அவள் கண்டுபிடிச்சிருக்கா, கண்டுபிடிச்சி கொஞ்ச நாள் தான் ஆகுது தெரியுமா, இவ சின்ன வயசாக இருக்கும்போது இவளை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, கடத்திட்டு போட போனால் அனாத ஆசிரமத்தில் எப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க.
கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் இவளை காப்பாத்திட்டாங்க. இவங்களோட அம்மா அப்பா யாருன்னு தெரியாததுனால அனாத ஆசிரமத்துல விட்டுட்டாங்கன்னு இவன் ஒரு கதையை அவுத்து விட ஹீரோவும் அது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடறான். இப்ப இவளை பாத்தீங்கன்னா அதான் உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்ல, ஆமா தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதே என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லாம இரு, இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஆண்டிக்கு தேவையான சர்ஜரியை பண்ணு, அதுக்கான பணத்தை நான் தரேன்னு சொல்ல, உண்மையாவ சொல்றேன்னு கேட்க ஹீரோவோ ஆமான்னு சொல்றான். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவ ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன என்னைக்காவது புள்ளி பண்ணன்னு வச்சுக்க, அப்போ இதை எவிடன்ஸா வச்சுக்குவேன், எங்க இப்ப சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்னைக்கு நான் சாங்கை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், சாங்கை விட்டுட்டு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்ல, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள கேமராவை ஆன் பண்ணுறான். உனக்கும் அந்த மாதிரி தானேன்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி தான், என்னால் நீ எல்லாமே இருக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வா என்னோட அம்மாவை போய் மீட் பண்ணலான்னு சொல்ல, ஹீரோ அப்படியே நிற்கிறான். என்னாச்சு நர்வஸாக இருக்கான்னு கேட்க, ஆமாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்குன்னு வீடு இல்லை கார் இல்லை எதுவுமே இல்லை, எப்படி உங்கள் அம்மா முன்னாடி வந்து நிற்பேன்னு சொல்ல, பணத்தை பற்றி கவலைப்படாத, நீ முன்னாடி வந்துன்னா அதுவே போதும், அம்மாவை பார்த்துக்க வேண்டியதே ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்க, இதை பற்றி ஏன் முன்னாடியே சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா சம்பாதிச்சு கொடுத்துருப்பேலன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணுறதை பார்த்தவொன்னே போதும் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் போதும் வேற எதுவும் வேண்டாம் வான்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவனும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இவ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க, ரொம்ப சந்தோஷம், என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு, எப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு இவே சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னோட கடைசி ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வெளியே வராங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே தான் சாஞ்சு படுத்துட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தேன்னு சொன்னேனே, அது எல்லாமே பொய் தான், இது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த கேள்வியும் கேட்காம இருக்க, என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு தோணலையான்னு கேட்க, ஆமாம் கேட்கணும்னு தோணுது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, எந்த கல்யாணமான்னு கேட்குறா. ஆமாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஃபாஸ்ட்டை பற்றி எந்த கவலையும் இல்லை, இப்போ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைன்னு சொல்ல, வேற எந்த டவுட்டும் வரலையா, எந்த கேள்வியும் கேட்க வேண்டாமான்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்றான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நீ ரெஸ்ட் எடு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். இப்ப அவன் கால் பண்ணி எங்க பாரு அவன் கிட்ட உண்மையை சொல்லிடு, அவனோட சிஇஓ பொசிஷனுக்கு பெரிய பிரச்சனை, அவனுக்கு பதிலாக அவனோட தம்பி அந்த பொசிஷன்ல நிக்க வைக்க போறாங்களாம், அப்படின்னா அவன் வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா அந்த கம்பெனியோட முதலாளி நீ தான், என்னால உன் வாழ்க்கை இப்படி ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு கடைக்கு போகலான்னு ரெண்டு பேரும் பைக்ல வந்துட்டு இருக்க. பக்கத்துல கார்ல இவன் தான் வரான். என்னம்மா ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தொலை பண்றதுக்கு இங்கேயும் வந்துட்டானா, நீ வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுன்னு சொல்ல ஹீரோவும் ஃபாஸ்டா ஓட்டுறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்துட்டு இருக்க, இடையில ஒரு குட்டி பொண்ணு குறுக்க வந்துருது. அதை பார்த்தவொடனே ஹீரோ பிரேக் போட அவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. பார்த்தா சின்ன ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு. ஆனா ஹீரோக்கு அந்த ஆக்சிடென்ட்ல அவனோட பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்க. இவன் ஹீரோயினை தூக்கி விடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் டாக்டரை பார்க்கறதுக்கு வர, டாக்டர் நடந்த கதையை சொல்றாரு. உங்களுக்கு மண்டையில 6 மாசத்துக்கு முன்னாடி அடிபட்டிருக்கு, அதனால பழசெல்லாம் மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதனால என்னோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுமான்னு ஹீரோ கேட்க, அது சேஞ்ச் ஆக வாய்ப்பில்லை, சீக்கிரமே உங்க ஞாபகங்கள் உங்களுக்கு திரும்ப வந்துடும் சொல்லிட்டு இருக்க. டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டவொடனே ஹீரோக்கு ஏதோ டவுட்டு, உண்மையாவே நான் யாருன்றதை எல்லாரும் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோட ஆஃபீஸ்ல முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இவனோட மைண்ட் ஃபுல்லாவே ஹீரோயின் மேல தான் இருக்கு. இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இவனை பார்த்தீங்கன்னா மேனேஜர் கூட தான் பேசிட்டு இருக்கான். மேனேஜர் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போச்சு, மறந்ததுக்கு அப்புறம் அவன் யாருன்றதை மறைச்சு அவன் கூட ஒரு பொண்ணை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான், இவ பண்றது தப்பா கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா தப்பு தான், அவன் யாருன்றதை மறைச்சு அவன் கூட டேட்டிங் பண்றது கிட்டத்தட்ட மனுஷங்களை கடத்துறதுக்கு சமம், கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. இதே விஷயத்த ஒரு பொண்ணுக்கு நம்ம பண்ணா பார்த்துட்டு சும்மா இருக்குமா அந்த சமூகம், நம்ம அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம், நம்ம வச்சு ஏமாத்திட்டோன்னு நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்க, பையனுக்கு ஒரு நியாயம் பொண்ணுக்கு ஒரு நியாயமா, கண்டிப்பா அந்த மாதிரி பொண்ணுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன முடிவு பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஹீரோக்காக நைட்டு ஃபுல்லா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க. வெயிட் பண்ணி இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து என்னை எந்த பிரச்சனையும் பண்ணாம என்னை விட்டுட்டு போயிடணும், அதுதான் என் ஆசையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவ அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா.
வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒர்க்கு முடிஞ்சிருச்சா, உனக்காக தான் வெயிட் பண்ணேன், வா 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, எவ்வளோ நேரமா இங்கே இருக்கேன்னு கேட்க, எவ்வளோ நேரம்லாம் தெரில, கொஞ்சம் நேரமா இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி போத்தி விட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணது சேஃப் கிடையாது, வா 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் வண்டியில் உட்கார இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். இவ இப்படி கட்டி பிடிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல, எனக்கு கல்யாணமான்னு கேட்குறான். ஆமா, கல்யாணத்துக்கு தேவையான பணம் சம்பாதிச்சிட்டேன், வீடு காரு எல்லாமே நம்மளால வாங்க முடியும், அடுத்து நம்மளோட கல்யாணம் தானேன்னு சொல்ல இவ யோசிக்கிறான். அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் எப்போ கல்யாணத்தை பற்றி பேசினாலும் என்னை கல்யாணம் பண்ணுறதை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற, என்னை கல்யாணம் பண்ணுற என்ன உனக்கு இல்லையா, என்னை விட்டு போகலன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க எவ்வளோட முகமே மாறி போயிடுது. அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு, நீ என்ன மனசில் யோசிக்கிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, எதுவாக இருந்தாலும் டைரக்டாக சொல்லு, நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பு எல்லாம் என் மேலே தான், எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான், நீ அப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பேன், அப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு வரான். இப்போ வீட்டுக்கு வந்த கையோட இவ படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட மேனேஜர் தான் கால் பண்ணான். இப்போ அவர் கால் பண்ணி, ஏய் சூ கம்பெனிலேருந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க வான்னு சொல்ல ஹீரோவும் வேகமாக கிளம்பி வரான். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இவர் நம்மளோட பெரிய கிளைண்ட், அவரை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த வீட்டு போக யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, பாஸ் நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் உங்களோட அசிஸ்டண்ட், நான் தான் உங்களுக்கு இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு இப்போதைக்கு எதுவுமே மண்டையில் ஞாபகம் இல்லை, என்ன உன்னோட பாஸ்ன்னு சொல்கிற, அப்படின்னா எனக்கு 1 மில்லியன் பணம் கொடுன்னு சொல்ல, 1 மில்லியன் எதுக்காக பாஸ்னு அவன் கேட்க, வீடு வாங்க போகிறேன், அதுக்காக தான் காசு வேணும், டக்குன்னு அமுச்சு விடு, இல்லைனா நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லி ஹீரோ பணம் கேட்க அவனே உனக்கு பணம் அமுச்சு விட்றான். இப்போ ஹீரோ அவன்கிட்ட பணத்தை வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரான். இப்போ வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்காக நான் வீடு வாங்கலான் இருக்கேன், வீடை ரெஜிஸ்டர் பண்ணுறவங்கள கூப்பிட்ருக்கேன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு நிறைய காசு தேவைப்படுமேன்னு இவ சொல்ல, அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்குறவங்கள கூப்பிட்ருக்க. அந்த வீட்டோட ரேட்டு 19 லட்சம் போட்டிருக்கு. அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ பணம் எப்படி, காஸ்ட்லி எல்லாம் வாங்காதன்னு ஹீரோக்கு சிக்னல் காட்ட அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ அந்த வீடை வாங்கிடுறான். இப்போ ஹீரோ அந்த வீடை வாங்கினதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா நாளைக்கே வீட்டோட சாவி வந்துடும்னு சொல்லிட்டு போக, இப்போ அவங்க என்ன சொல்கிறேன்னா, அந்த வீடை நான் உன் பேருக்கு தான் வாங்கியிருக்கேன், அந்த வீடு நீ உனக்கு தான் சொந்தம்னு சொல்ல அவங்கள பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் உனக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படும், என் கூட இருக்கும்போது இன்செக்யூராக நீ ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் அந்த வீடை உன் பேருக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் வீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்லாம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு டக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணுறான். என்னை கல்யாணம் பண்ணிக்க உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்குவேன்னு இவன் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் ஞாபகம் வந்தா என்ன துரத்தி விட்டுருவியே, நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அவங்களே யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்மள யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணல, வா போலான்னு ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃபியான்சி ஃப்ரெண்டு, ஹீரோட அசிஸ்டண்ட், ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு 3 பேரும் ஒன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அவனுங்களை பார்த்தீங்கன்னா, ஏய் நான் தான்ப்பா அவரோட அசிஸ்டண்ட்டு, அப்புறம் நீ யார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட டெலிவரி வேலைக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து, பாஸ் ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்கு, என் கூட வந்தே ஆகணும்னு சொல்ல, அட நீ வேற போடா, எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு ஹீரோ வந்துட்டு இருக்க. பார்த்தா அவனை ஒரு காரு இடிக்கிற மாதிரி வருது. இப்போ அந்த காரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததை பார்த்த உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல நடந்த எல்லாமே ஞாபகம் வந்து மண்டையில் கையை வச்சுட்டு இவன் ஒன்று கத்திட்டு இருக்க. பழசு எல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வந்துடுது. இப்போ ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வர அந்த சாங்குக்கு எவ்வளோ தைரியம், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் அவனை வீட்டுக்கு கூட்டு வரான். எங்க இருக்கீங்கன்னு ஒரு டீட்டெயில் கூட கிடைக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாங்கு தான், அவளை நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு இவன் ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. ஆனா ஹீரோ அந்த போனை அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன இவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ இவளுக்கு மெசேஜ் அனுப்புறான். நான் பிசினஸ் ட்ரிப்காக வெளியே போக வேண்டியது இருக்கு, வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு மெசேஜ் அனுப்ப இவ்வளோ சரின்னு அது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வந்து ஹீரோவை செக் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தலையில அடிப்பட்டதுனால தான் பழசெல்லாம் மறந்து போயிட்டீங்க, ஆனா இப்போ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு,
எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்க்கறதுக்கு இவன் மேலே கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அவனோட கம்பெனிக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்கா. அவர் எந்த ஊருக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க சில்வர் சிட்டிக்கு போயிருக்கான்னு இவர் சொல்ல இவ்வளோ சரின்னு சோகமாக வரா. இவன் இப்படி வரதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஏமா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அவனோட ஃப்ரெண்டு யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்து போயிட்டாங்களா? என்கிட்ட ஏதோ விசாரிச்சுட்டு இருந்தான்னு சொல்ல இல்லை அந்த மாதிரி எதுவும் ஆகலைன்னு இவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்து என்ன யோசிக்கிறானா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவன் இல்லாத வீடு மாதிரியே இல்லைன்னு இவன் ஹீரோ கூட வாழ்ந்த ஞாபகங்களை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். அம்மா அப்பா நான் தான் திரும்ப வந்துட்டேல, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த 6 மாசத்துல நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, நீ பட்ட கஷ்டத்தை நினச்சா எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு ஹீரோயின் தான் மெசேஜ் அனுப்புறா. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யாருப்பா உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கா, இந்த மாதிரி மோசமான செல்ஃபோனை யூஸ் பண்ணுற, இந்த ஃபோனை பார்க்கும்போதே தெரியுது நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எனக்கு எதுவும் ஆகலை, என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு ஹீரோ அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவங்க அம்மா அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம் அவனோட ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஃபோன் ஃபுல்லாக இவ தான் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கா. சாப்பிட்டியா, எப்போ வருவ, என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை பற்றி கவலைப்படாத, எப்போ வர்றேன்னு சொல்லி நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், என்னை மறந்துடாத, ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறேன்னு இவன் மெசேஜாக அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்க. ஹீரோ அது எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருக்கான். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். இப்போ வந்து திடீர்னு திரும்ப வந்திருக்க, என்ன காரணம், உன்னோட பொசிஷனுக்காக தான் வந்தியான்னு சொல்ல ஏன் சிஓ பொசிஷன் உனக்கு வேணுமான்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் வேண்டாம், சும்மா எதிர்ச்சியாக தான் கேட்டேன்னா உங்கள் தம்பி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ என்னோட சித்தப்பா பையன் மட்டும்தான், மற்றபடி இந்த கம்பெனி அம்மா அப்பாவோடது, அப்படின்னா எனக்கு தானே வந்தாகணும், என் பொசிஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்லி ஹீரோ அவனை துரத்தி விட்டுறான். இப்போ ஹீரோ அவன் கூட பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரேன் 2 மணிக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்ல அந்த மெசேஜ் பார்த்த உடனே இவளுக்கு நிம்மதியாக இருக்கு. அப்பாடா இப்போ வந்து மெசேஜ் அனுப்பினானே, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் இவ அவளோட வேலையை கிளம்பி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவன் வந்து ஜூவோட அசிஸ்டண்ட்டை நான் பார்த்தேன், அவன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்னு சொல்ல இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு இவ கேட்குறா. எங்க பாரு, கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் நல்லா ஏதோ நடக்குது, எனக்கு தெரிஞ்ச அவனோட பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவன் உன்னை காதலிக்க மாட்டான், என் கூட வந்துருன்னு சொல்லி கூப்பிட நான் அவன் கூட வரமாட்டேன், அவன் என்னை வெறுத்தாலும் சரி நான் கண்டிப்பாக அவருக்காக காத்துட்டு இருக்க போறேன்னு சொல்ல நானும் உனக்காக காத்துட்டு இருப்பேன், அந்த விஷயத்த மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்றத பத்தி விசாரிக்க சொல்றான். இப்போ இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட டீட்டெயில் விசாரிக்க சொல்ல ஹீரோட அசிஸ்டண்ட்டும் எடுத்துட்டு வரான். சார், அந்த டாக்டரும் மேடமும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்க, அந்த டாக்டர் மேடம்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் மேடம் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில் கொடுத்துட்ருக்க. அந்த இடத்துக்கு இவனோட ஃபியான்சி தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா மேடமுக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு என் தம்பிக்கு என்ன சம்மந்தம்னு கொஞ்சம் சொல்கிறியான்னு கேட்க உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்னு ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட்டோ கல்யாணமோ நடக்காது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல அவளும் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோ இவ்வளோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப அடுத்த ஃப்ளைட்டில் வர்றேன் இந்த டைமிங் அப்படின்னு சொல்லி இவன் மெசேஜ் அனுப்ப அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இவ ஏர்போர்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவ ஃபோனுக்கு ஒரு நியூஸ் வருது, ஹீரோ சொன்ன ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அந்த நியூஸை பார்த்த உடனே இவ பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு தான் வரா. இப்போ அவ இப்படி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டில் நியூஸ் பார்த்துட்டு இருக்க. அந்த நியூஸ்ல ஹீரோயின் இருக்கா, அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிருப்பா போல. அந்த இடத்துல இவ ஹீரோவை காணணும்னு கதறிட்டு இருக்க. போலீஸ்காரங்க அவளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அவ இப்படி அழுகிறத பார்த்த உடனே ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்த விட்டு போகாமல் அதே இடத்துல இருந்துட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். நான் என்னோட ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு வான்னு சொல்ல இவ்வளோ வேகமாக வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்க. என்னை விட்டு எங்கேயும் போகாத, என் கூடவே இருன்னு இவ ஹீரோவோட கையை பிடிக்க ஹீரோவும் அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு சொல்ல ஹீரோ அமைதியாக இருக்கான். நீ நான் சொல்கிறத நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல நான் உண்மையை தான் சொல்கிறேன், உண்மையாகவே நீ பெரிய கம்பெனியோட சிஇஓ, நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் தான், நம்ம 2 பேரும் லவர்ஸ் கிடையாதுன்னு சொல்ல ஆனால் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் காதலிச்சுட்டு தானே இருந்தோம், இப்போ உன் மனசில் நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே போய் தான், உன்னை கார் ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான், தெரியாதனமாக உன் மேலே காரை விட்டு ஏற்றிட்டேன், அப்புறம் உங்ககிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் உன்னோட லவர்னு போய் சொல்லிட்டேன்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறா.
இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுனா தாராளமாக எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு கிஸ் கூட வேணும்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிறா. சரி, நீ சொல்கிற எல்லாத்தையும் நம்புகிறேன், எல்லாமே உண்மைதான். அதுக்கப்புறம் சொன்னியே என்னை காதலிக்கிறேன்னு, ஃபஸ்ட்டு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னியே, அது எல்லாம் உண்மையா இல்லை அதுவும் பொய்யான்னு கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் உண்மைதானே இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கான பணத்தை உனக்கு சென்ட் பண்ணுறேன்னு ஹீரோவிலுக்கு கோடி கோடியாக பணம் சென்ட் பண்ணிட்டு இருக்க. போது நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறான். இப்போ உன்னை பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, அதனால தான் உன்னை தேடி வந்தேன். என்னால் நீ எல்லாமே இருக்க முடியாது, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து வாழணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இவங்க 2 பேரும் ஒன்றா இப்படி சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.